ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 51. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன் உங்களை அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர். எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர். அடுத்து, நான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டேன். ஐ ஹேட் லன்ச். சாப்பிட்டேன், மதியம் முடிஞ்சு. ஐ ஹேட் லன்ச். அடுத்து, நாங்கள் உன்னை எதிர்பார்ப்போம். நீ கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். நாங்கள் எல்லோரும் உன்னை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வி வில் எக்ஸ்பெக்ட் யூ. நாங்கள் எல்லாம் உன்னை எதிர்பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. வி வில் எக்ஸ்பெக்ட் யூ. அடுப்பை அமர்த்தி விடு. அடுப்பை அமர்த்தி விடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வீட்டில். அதை எப்படி நம்ம சொல்லலாம்? டர்ன் ஆஃப் த ஸ்டவ். Turn off the fan, turn off the TV, turn off the system, turn off the charger. என்ன வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள். turn off the stove. தினமும் குழி அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? take bath every day. தினமும் குழி. எனக்கு தலை சுற்றுது அப்படிங்கிறது. எனக்கு தலையே சுற்றுது. வெயிலில் போயிட்டு வந்தால் தலையே சுற்றுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். என் தலையே சுற்றுது. மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். இப்போவே கிளம்பணுமா? இப்போவே வா, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்போவே கிளம்புவோம் அப்படின்னு. இப்போவே வா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. நவ் இட் செல்ஃப். இப்போவே வா. நான் வேணுன்னே செய்யலை. தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க. நான் வேணுன்னே செய்யலை அப்படின்னு சொல்லுவோம்ல. I didn't do it on purpose. நான் எந்த ஒரு நோக்கத்துலேயும் செய்யலை. அப்புறம் எந்த ஒரு இதுலேயும் செய்யலை. நான் வேணுன்னே செய்யலை அப்படிங்கிறதுக்குள்ள அது வந்துடும். I didn't do it on purpose அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, ஏதாவது வேணா என்கிட்ட சொல்லு. அதாவது கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்டே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எதாவது வேணா சொல்லு, நான் இட்டாதேன். இல்லைனா அதை வேணா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. டெல் மீ இஃப் யூ நீட் எனிதிங். உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லு. டெல் மீ இஃப் யூ நீட் எனிதிங். ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டான். அவன் எனக்கு எக்ஸாமில் காட்டுறேன்னு சொன்னான் ப்ரோ. கூட்டி போய் என்னை ஏமாற்றி விட்டான் ப்ரோ. காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலை. ஹி ஹேஸ் சீட்டட் மீ. அவன் என்னை ஏமாற்றிட்டான். இல்லை அவன் என்னை ஏமாற்றிட்டா அப்படிங்கிறத ஷி ஹேஸ் சீட்டட் மீ. அது ஹி ஹேஸ் சீட்டட் மீ. அவன் என்னை ஏமாற்றிட்டா அப்படி சொல்லலாம். நான் ஏன் போகணும் அப்படிங்கிறது. நான் ஏன் போகணும்? அவனை போக சொல்லுங்கள். நான் ஏன் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. why should I go? நான் ஏன் போக வேண்டும்? why should I go? அடுத்து, முயற்சி எடு. ஏதாவது ஒரு எஃபர்ட்டை போடு. சும்மா படிக்காமல் சும்மா உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது எப்படி சொல்லலாம்? மேக் அன் எஃபர்ட். இது நீங்கள் டேக் அன் எஃபர்ட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். டேக் அன் எஃபர்ட். ஏதோ ஒரு முயற்சி எடு அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? முயற்சி எடு அப்படிங்கிறத மேக் அன் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது அவனுடைய விருப்பம். இது அவனோட இஷ்டம்ப்பா. இந்த விஷயமே நம்ம அவனை பற்றி தான் கேட்குறோம். ஸோ இது அவனோட விருப்பம். அவனே டிசிஷன் எடுக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். அவனோட விருப்பம். இது அவனோட விருப்பம். இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். இதே அவளோட விருப்பம் அப்படின்னா இட்ஸ் ஹர் சாய்ஸ். இட்ஸ் ஹர் சாய்ஸ். அது அவளோட விருப்பம். நான் சொன்னேனா உன்ட்ட நான் சொன்னேனா அதை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம்
அந்த விஷயம் நான் அவன்கிட்ட சொன்னேன், நானாக அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். டிடைஸே நானா சொன்னேன், டிடைஸே நானா சொன்னேன். அங்கே யாரும் இல்லை, அங்கே யாராவது இருக்காங்களாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அங்கே யாரும் இல்லை அப்படி. நோபடி இஸ் தேர், அங்கே யாரும் இல்லை, நோபடி இஸ் தேர். அடுத்து, நான் ஏன் தலையிடணும், பிரச்சனை உங்கள் 2 பேருக்கு தான், நீங்களே பேசி முடிச்சுக்குங்க, நான் ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. why should I interfere? இன்டர்ஃபியர்னால் குறுக்க ஊடலை என்ன சொல்கிறது, குறுக்கிடுறது. ஓகேவா? why should I interfere? குறுக்க இந்த கௌஷிக் வந்து அப்படின்ற மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணுறது. ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம், அப்போ வந்துட்டு குறுக்க வந்து கெடுத்துட்டான்டா அவன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இடையில வந்து இன்டர்ஃபியர் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. இந்த விஷயத்தில் யார் மேலே தப்பு இருக்குன்னே எனக்கே தெரில, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. அப்படியே தலையை சுற்றுது. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபினிஷ்ட் ஈட்டிங். ஐ ஃபினிஷ்டு கூட சொல்லலாம், ஐ ஃபினிஷ்ட் ஈட்டிங்னு சொல்லலாம், அவங்க விருப்பம் தான். அடுத்து, நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே என்ன ஆச்சு, எதுக்கு நீ கவலைப்பட்டுருக்க, நீ கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்ல. there is nothing to worry. நீ கவலைப்படுறதுக்கே ஒன்றுமே இல்லை, there is nothing to worry. நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வர சொல்லவே இல்லைல்ல, நான் அங்கே தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லுவோம்ல. why did you come here? நீ ஏன் இங்கே வந்த, why did you come here? நான் சொல்லவே இல்லை, நீ ஏன் வந்த, why did you come here? அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய்.